வணக்கம். நியூஸ் டுடே செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். பெரம்பூர் ரயில் நிலையம் எதிரே 6 அடி ஆழத்திற்கு திடீர் பள்ளம். குடிநீர் வாரிய அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு. சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் எதிரே உள்ள பெரம்பூர் நெடுஞ்சாலை பகுதியில் இன்று காலை 8 மணி அளவில் திடீர் பள்ளம் ஏற்பட்டது. சுமார் 6 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அப்பகுதி மக்கள் காவல்துறை மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் செம்பியம் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து வாகனங்கள் அவ்வழியாக செல்ல முடியாது அளவிற்கு தடுப்புகள் வைத்து போக்குவரத்தை சீர் செய்தனர். மேலும் 6 அடி ஆழத்திற்கு கீழ் மெட்ரோ வாட்டர் ராட்சத பைப்புகள் செல்வதால் உடனடியாக இது குறித்து குடிநீர் மற்றும் கழிவுநீர் கற்று வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் பெயரில் மண்டலம் 6 குடிநீர் மற்றும் கழிவுநீர் கற்று வாரிய ஊழியர்கள், மாநகராட்சி அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்தனர். நேற்று பெய்த மழை காரணமாக மண் அரிப்பு ஏற்பட்டு சுமார் 6 அடி ஆழத்திற்கு பள்ளம் விழுந்திருக்கலாம் எனவும், மேலும் பள்ளம் விழுந்த பகுதியிலிருந்து சுமார் 50 அடி தூரத்தில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருவதால் அதனால் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டதா என்ற கோணத்திலும் அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். பின்பு உடனடியாக அந்த பள்ளத்தை சீர் செய்யும்படி குடிநீர் மற்றும் கழிவுநீர் கற்று வாரிய அதிகாரிகள் உத்தரவின் பேரில் தற்போது அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. தேவைப்படும் பட்சத்தில் போக்குவரத்து அவ்வழியாக மாற்றிவிடப்படும் என போக்குவரத்து போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.